வாவ்! வடகறி செம்ம டேஸ்ட்டா இட்லி, தோசைக்கு சூப்பரான டிஷ். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலப்பருப்பு, சோம்பு, வரமிளகா, உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த பருப்பை கிள்ளி போண்டா மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த பருப்பை இட்லி பானையிலையும் அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம், தோசைக்கல்லில் அடை போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா போண்டாவையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, பட்டை சின்ன துண்டு எல்லாம் பொரிஞ்சங்காட்டியும் கறிவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தக்காளி 2 போட்டு நல்லா வணக்கி விட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு கிளறி ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும். போண்டாலாம் ஆறுனாங்காட்டி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வெந்தங்காட்டி இந்த அரைச்ச வடையெல்லாம் போட்டு ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நமக்கு டேஸ்டான வடைகறி ரெடி.